தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்றைக்கு தினம் உலக கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் இணைந்து இன்றைக்கு இறுதி சடங்குகள்லாம் நடைபெற்று இருக்கிறது. ஒரு உலக கிறித்துவ மக்களுக்கான ஒரு பெரிய நம்பிக்கையாய் திகழ்ந்தவர். கனத்த இதயத்தோடு உங்களுடைய முதற்கட்ட பதிவு பார்த்து. இயேசு பெருமான் இந்த உலகத்திற்கு பிறப்பெடுத்து வந்த அந்த நிகழ்வு மாட மாளிகைகளில் நிகழவில்லை, மாட்டுத் தொழுவத்தில் தான் நிகழ்ந்தது. கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையான ஒரு நிலையை பற்றி கொண்டிருக்க வாய்ப்புகள் இருந்தும் மனு உருவெடுத்து வருகின்றார். மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார். சிலுவை மரணத்திற்கும் தன்னை கையளிக்கிறார். மக்களோடு மக்களாக அவர் வாழ்கிறார். மக்களின் இயலாமைகள், துன்பங்களை இயேசு பகிர்ந்து கொள்கிறார். ஒரு பொழுதில் தன்னுடைய சீடர்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும், அவர்கள் வழியாக ஒரு இயக்கம், கிறிஸ்தவம் என்கின்ற இயக்கம் இந்த உலகில் பிறக்க வேண்டும் என்கின்ற பொழுது தலைமைத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தன் சீடர்களுக்கு அவர் வரையறுத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார். தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவி, ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள். உங்களில் தலைவராக இருக்க விரும்புகிறவர்கள் பணியாளர்களாக இருக்கட்டும். தி சர்வன்ட் லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். பணி செய்வதுதான் உண்மையில் தலைமைத்துவம். பணி செய்வதற்காகத்தான் தலைமைத்துவம் என்பதை வரையறுத்து கொடுத்தவர் இயேசு. அந்த வழி வந்து நின்று பணி செய்தலும், அந்த பணி செய்தலிலும் இருக்கிற அடியவர்களுக்கெல்லாம் அடியவன் ஆனேன் என்கின்ற அந்த கோட்பாடும் தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களினுடைய வாழ்வு பயணம், குறிப்பாக திருத்தந்தையாக அவருடைய பயணம் முன்னுதாரணமாக. குறிப்பாக இன்று வெளித்தோற்றங்களும் ஆடம்பரங்களும் மனிதர்களினுடைய மதிப்பை, தலைவர்களினுடைய மதிப்பை வரையறுக்கிற ஒரு காலத்தில் மிகவும் எளிமையாக மனித மாண்பை முதன்மைப்படுத்தி அவர் தன்னுடைய திருப்பணி காலத்தை நிறைவு செய்தார். இப்போ அவருடைய மரண நிகழ்வு, தன்னுடைய நல் அடக்கம் எப்படி நடைபெற வேண்டும் என்று இறுதி விருப்பம் எழுதுவார்கள் அல்லவா, உயில் வில் என்று சொல்வோம். அதில் கூட பொதுவில் திருத்தந்தையர்கள் ரோமாபுரியில் மாபெரும் மகத்துவம் மிக்க திருக்கோயில் என்றால் தூய பேதுரு அல்லது ராய்ப்பர் பேராலயம், சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா என்று சொல்வார்கள். அங்குதான் பிரம்மாண்டமான முறையில் நல்லடக்கம் செய்யப்படும். ஆனால் இவர் தன்னுடைய இறுதி விருப்பத்தில் அங்கு அடக்கம் செய்யப்படக்கூடாது என்று அல்ல, ஒவ்வொரு முறை அவர் பயணம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த களைத்து போய் வருகின்ற அந்த தருணத்தில் ஒரு மன நிறைவுக்காகவும் ஆறுதலுக்காகவும் அங்கு இருக்கின்ற ஆலயங்களில் ஒரு எளிய கோயில், அது எளிதென்று சொல்ல முடியாது, ஆனால் இருக்கின்ற திருக்கோவில்களில் எளிய மாதாவினுடைய ஒரு மேரி மேஜர் கோயில், அந்த கோயிலில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இதுவரையான திருச்சபை வரலாற்றில் மொத்தம் 266 திருத்தந்தையர்கள் இருந்திருக்கிறார்கள். 65, இவர் 266வது திருத்தந்தை. இவர்களில் 7 பேர் தான் இந்த சிறிய கோயிலில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் கடந்த 100 ஆண்டுகளில் யாரும் அங்கு அடக்கம் செய்யப்படவில்லை. அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது பொதுவாக திருத்தந்தையர்கள் ஒன்றாக இணைக்கப்பட்ட 3 உடற்பெட்டிகள், எனக்கு இந்த சவப்பெட்டி என்று சொல்கின்ற வார்த்தை, உடற்பெட்டிகள் 3ஐயும் ஒன்றாக இணைத்திருப்பார்கள். ஒன்று சைப்ரஸ் மரத்திலால் ஆனது, இன்னொன்று ஓக் மரத்தால் ஆனது, இன்னொன்று
உலோகத்தால் விலை உயர்ந்த உலோகத்தால் ஆனது இணைத்துத்தான் திருத்தந்தையர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். இவர் மூன்றும் வேண்டாம், ஒரு சாதாரண மரத்தால் ஆன ஒரு அடக்கப்பெட்டியில் நான் அடக்கம் செய்யப்பட்டால் போதும் என்றும் எழுதி வைத்திருந்தார். அதில் அவர் கல்லறையில் எழுதப்படுவது கூட இது மிக மிக முக்கியமானது. இந்த உலகத்தில் வருகின்ற எந்த உயர்வு பதவிகளாக இருந்தால் திருத்தந்தை, அதிபர், தளபதி, பிரதமர் எல்லாம் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது வருவதுதான். ஆனால் மரணம் என்பது த பெர்ஃபெக்ட் ஈக்குவலைசர் என்று சொல்வார்கள். மரணம் என்பது உங்களுக்கும் ஒன்றுதான், எனக்கும் ஒன்றுதான். மாபெரும் வல்லமை மிக்கவர்களுக்கு வருகின்ற மரணமும் ஒன்றுதான், உங்களுக்கும் எனக்கும் வருகின்ற மரணமும் ஒன்றுதான். வித்துடலாக நாம் கிடக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் 700 கோடி பேர்களுடைய அந்த வித்துடலுக்கும் ஒரே தான். அதனால்தான் அந்த கல்லறையில் போப் பிரான்சிஸ் என்று கூட நீங்கள் எழுத வேண்டாம். பிரான்சிஸ் அவ்வளவுதான், வேறு இதுவும் அவருடைய விருப்பத்தில். எவ்வளவு ப்ரொஃபவுண்ட் பாருங்க. அது நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனின் பிள்ளைகளில் ஒருவராக பிரிகிறீர்கள், அவ்வளவுதான். நீங்கள் பொறியாளராக, விஞ்ஞானியாக, மாபெரும் ஒரு நடிகர் உயரமாக அல்லது மாபெரும் அரசியல் தலைவராக நீங்கள் மறையவில்லை, இறைவனின் ஒரு பிள்ளையாக மறைகிறீர்கள். அதனால் வெறும் பிரான்சிஸ் என்று எழுதுங்கள் என்று இப்படி அவருடைய அந்த மரண நிகழ்வு கூட எப்படி அமைய வேண்டும் என்று எழுதி சென்றது. அது ஏதோ ஒரு நாடகத்தன்மை கொண்ட ஒன்று அல்ல. பொதுவில் இதெல்லாம் இப்படி ஒரு நாடகத்தன்மை கொண்டதாக சிலர் செய்வார்கள், சிலர் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடும். அப்படி அல்ல. அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படித்தான். திருத்தந்தையாக அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு திருத்தந்தையர்களுக்கு என்று அரண்மனை உண்டு. அந்த அரண்மனை படுக்கையறையே ஒரு பெரும் நீங்கள் ஒரு முழு 5 நட்சத்திர விடுதிக்கான தன்மைகளோடு அது இருக்கும். ஆடம்பரம் என்றல்ல, இந்த கிராண்டியர், பிரம்மாண்டம் என்று சொல்லுவோம் அல்லவா. ஆனால் மிக மிக எளிமையான ஒரு சாந்த மார்த்தா என்கின்ற ஒரு கம்யூனிட்டியில் தான் அவர் இருந்தார். அதே போல் இந்த பயன்படுத்துகின்ற பொருட்கள், ப்ரஷ்ஷில் இருந்து பேஸ்டில் இருந்து எதெல்லாம் மலிவாக கிடைக்குமோ அதைத்தான் அவர், எளிய மக்கள் எதை எளிதாக வாங்க முடியுமோ அப்படிப்பட்ட பொருட்களைத்தான் அவர் பயன்படுத்தினார். பேப்பல் கார் அப்படிங்கிறது பிரம்மாண்டத்தினுடைய பிரம்மாண்டமாக இருக்கும் திருத்தந்தையினுடைய. அவர் சாதாரண நம்ம ஊர் மாருதி 800 மாதிரி ஒரு வண்டியை தான் அவர் ஓட்டினார். மக்களுக்கும் தனக்குமான இடைவெளியை அவர் சுருக்கினார். அதில் அளவு கடந்த புனிதமான உண்மைத்தன்மையோடு, மீண்டும் இப்படி நான் எளிமையாக இருந்து அதனால் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அப்படிலாம் இல்லை, இயல்பாக அவருடைய ஆளுமையிலிருந்து, ஆன்மாவின் ஆழத்திலிருந்து அந்த எளிமை ஊற்றெடுத்து பிறந்தது. நான் சொன்னதைப் போல இறை இயேசு இந்த உலகில் எப்படிப்பட்ட ஒரு எளிமையை, எப்படிப்பட்ட மனிதர்களோடு மனிதராக இணைந்து வாழும் ஒரு மாபெரும் பண்பை வெளிப்படுத்தினாரோ அப்படி அவருடைய வாழ்க்கை அமைந்தது. நீங்கள் அடிக்கடி ஒரு சொல்லாடல் பயன்படுத்துவீங்க, எளிமை தான் பேரழகு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துவீங்க. இப்போ இவர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், நிறைய மீடியாக்களாக இருக்கலாம், இதுவரை இருந்த போப்புகள் கொண்டாடப்பட்டதை விட இவர் நிறைய கொண்டாடப்பட்டிருக்கு. அப்போ அந்த எளிமை தான் அவரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போணுச்சா? அந்த எளிமைக்கு பின் இருந்த ஒரு மாபெரும் கோட்பாட்டு புரிதல், கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை பற்றின புரிதல், அதை தன் ஆளுமைக்குள் அவர் உள்வாங்கிக் கொண்டது. இப்போது முதன்முறையாக ஐரோப்பிய கண்டம் அல்லாமல் லத்தீன் அமெரிக்க கண்டத்திலிருந்து வந்த ஒரு திருத்தந்தை. அவர் சிறு குழந்தைகளோடு அவர் விளையாடினார், மனிதர்களை அருகில் சந்திக்க விரும்பினார். அர்ஜென்டினானாலே அவங்க பொதுவாக கால்பந்து ரசிகர்களாக இருப்பார்கள்.
இவரும் கால்பந்தாட்ட ரசிகர், லயனல் மெஸ்ஸியை ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் டீமாக அவர் பிரேசிலுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவார். அப்படி ஒரு ஒரு கேரக்டர்னு வச்சுங்களேன். இயற்கையை மிகவும் நேசித்தவர். ஈரோட்டில் வந்து டாக்டர் ஜீவானந்தம்னு ஒருத்தர் இருந்தார். ஓகே. நமது உண்மையிலேயே தமிழகம் மறக்கக்கூடாத ஒரு பேராளுமை. பல செயற்பாடுகள், அவற்றில் இயற்கை சார்ந்த செயற்பாட்டில் அவர் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தவர். திருத்தந்தை எழுதிய திருமடல்களில் மிக முக்கியமான ஒன்றான லவ்தாத்தோ சி என்கின்ற ஒன்று, இறைவனுக்கே புகழ் என்கின்றது, அதை படிச்சுட்டு அவர் என் வாழ்வின் பயன் நிறைவேறிவிட்டது அப்படின்னா, நான் வாழ்நாள் முழுவதும் இந்த இயற்கைக்காக எப்படி நான் கனவு கண்டேனோ, எப்படி போராடினேனோ, எப்படி நான் எஞ்சி இருக்கிற வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினேனோ எல்லாவற்றையும் திருத்தந்தை, அவர் கிறிஸ்தவர் அல்ல, அவர் இந்துவாக பிறந்தவர், ஆனால் ஒரு இடதுசாரியாக தன்னை வளர்த்து கொண்டவர், மருத்துவர். என் வாழ்வின் பயனை இந்த திருமடலில் நான் கண்டுவிட்டேன். அவ்வளவு நானே படித்திருக்கிறேன். அது அற்புதமான இந்த உலகம் இறைவன் நமக்கு தந்த அழகான ஒரு வீடு, ஒற்றை வீடு. இதைவிட சிறந்த ஒரு வீட்டை இறைவன் நமக்கு தர முடியாது என்பதாக அவர் எழுதிய அந்த திருமடல் இயற்கைக்காக ஒரு திருத்தந்தையும் இந்த அளவுக்கு எழுதியதும் இல்லை, வாதாடியதும் இல்லை. ஏகாதிபத்தியருக்கு எதிரான குரல். இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறார், ஜேடி வான்ஸ் வந்திருக்கிறார். ஆனால் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்தவர், அதில் எந்த விதமான நீக்குப்போக்கும் காட்டியவர் அல்ல. மனிதகுலம் என்பதே பயணப்படும் ஒரு மனித இனமாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து கொண்டிருந்த ஒரு வரலாறு தான் மனித குலத்தினுடைய வரலாறு. எனவே அகதிகளாகவும் வாழ்வு தேடியும் வருகின்ற மக்களை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது, அவர்கள் மீது வன்முறைகள் ஏவிவிடக்கூடாது. இன்னைக்கு இமிகிரேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கிறது இல்லை. ஆனால் தான் நீங்கள் வழிப்போக்கர்களுக்கும், அனாதைகளுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும், புகலிடம் தேடி வருகிறவர்களுக்கும் நீங்கள் இரக்கம் கொடுங்கள், கருணை தாருங்கள் என்று உலக சமூகத்திடமும் குறிப்பாக வல்லமை மிக்க நாடுகளிடமும் எடுத்து கூறியவர், கண்டித்தவர், மன்றாடியவர். இப்படி எத்தனையோ நீங்கள் காசாவில் நடந்த கொடுமைகளை கண்டு அவர் கண்மூடி இருந்தவர் அல்ல. வெளிப்படையாகவும் கூர்மையாகவும் தன்னுடைய கண்டனங்களை, தன்னுடைய ஆழ்ந்த மன உளைச்சலை, ஆதங்கத்தை வெளிப்படுத்திய ஒரு மத தலைவர். இஸ்லாமிய திருத்தலங்களுக்கு, பௌத்த திருத்தலங்களுக்கு செல்வதையெல்லாம் அவர் ஒரு ஏதோ திருத்தந்தை செல்லலாமா, இந்தோனேஷியாவுக்கு சென்ற பொழுது அனுமதி கேட்டு மசூதிக்கு அவர் சென்றார். பிற சமயத்தவர்களினுடைய திரு இல்லங்களுக்கு. நீங்க அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கே அவ்வளோ கீழே கமெண்ட் வந்துச்சு. ஒரு திருத்தந்தையே போயிருக்காருங்கிறப்ப அது ஒரு பெரிய ஒரு செய்தி தானே. உறுதியாக அப்படி ஒரு திறந்த மனம் அவருக்கு இருந்தது. இன்னும் அவருடைய ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் அந்த ரிடம்டிவ் டயலாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரிடம்டிவ் டயலாக் அப்படிங்கிறது நாம் உடன்படாத வாழ்க்கை முறை உடையவர்கள், உடன்படாத கருத்து நிலைப்பாடு கொண்டவர்கள், அவர்களை நாம் தீர்ப்பிட்டு கண்டனம் செய்து புறக்கணிப்பது அல்ல, அவர்களோடு தொடர்ந்து உரையாடுவது, அவர்களையும் அரவணைப்பது. பைபிளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகவும் நெகிழ்வான பல நிகழ்வுகள் உண்டு. அதில் ஒரு நிகழ்வு எனக்கு ரொம்ப பிடிச்சது. விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணை ஆண்கள் கூட்டம் பிடித்து கொண்டு வருகிறது. பழைய சட்டம், மோயிசனின் சட்டம், அது தோரா என்று கூட சொல்வார்கள். அந்த சட்டத்தின்படி இவள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த பெண்ணை பிடித்து கொண்டு இவரிடம் கொண்டு வருவதே இவரை சிக்க வைக்க வேண்டும். இவர் பழைய சட்டத்திற்கு எதிராகத்தான் பேசுவார். எனவே எங்களினுடைய மூதாதையரின் சட்டங்களை புறக்கணிக்கிறவர் அப்படிங்கிற பழியை இவர் மீது சுமத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறார். அவர்களை பார்த்து இவர் கேட்பார், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும். எல்லாரும் அப்படியே நிற்பாங்க. எல்லாரும் நினச்சி பார்க்குறப்ப எல்லாரும் குற்றம் செய்யாதவர்கள் யார், தவறு செய்யாதவர்கள் யார்? கல்லை கீழே போட்டுவிட்டு திரும்பி சென்று விடுகிறார்கள்.
இப்போ இந்த பெண்ணோடு இயேசு உரையாடுவார். லேடி, டிட் நோ ஒன் ஜட்ஜ் யூ? மாதே, பெண்ணே, உன்னை யாரும் தீர்ப்பிடவில்லையா? அந்த பெண் சொல்வாள், இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன். நார் உடாய், நானும் உன்னை தீர்ப்பிடேன். கோ இன் பீஸ், அமைதியாக போ. சின் நோ மோர், இனிமேல் பாவம் செய்யாது. இதுக்கு பேர் தான் ரிடம்டிவ் டயலாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உரையாடல் நீ தொடர்ந்து போய் அந்த தொழிலை செய்யென்று அனுப்பி வைப்பது அல்ல. அந்த உரையாடல், அந்த அரவணைப்பு, அந்த பெண்ணோடு, அப்போ அதுக்குள்ள எவ்வளவு மென்மையான நெகிழ்வான ஒரு புரிதல் இருக்கும். நம்ம நினைப்போம் ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுகிற பெண் கொழுப்படுத்து போன ஒரு பெண் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவளுக்குள் எவ்வளவு காயங்கள் இருக்கிறது என்பது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பெண்ணும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறான வழிக்கு வந்து விடலாம். ஆனால் அந்த வழியில் அவர்கள் மகிழ்வோடு வாழ்கிறார்கள், ஆனந்தத்தில் வாழ்கிறார்கள் என்று சொல்லவே முடியாது. ஆழமான காயங்களோடும் வலிகளோடும் தான். அந்த வலிகளையும் புரிந்து கொள்கிற ஒரு இதயம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் அப்போதுதான் நீங்கள் உயர்ந்த மனிதர். அதை இயேசு செய்கிறார். ஆனால் அந்த தொழிலை அவர் அங்கீகரிக்கல, அந்த செயலை அங்கீகரிக்கல. அந்த உடைந்து நொறுங்கி காயப்பட்ட அந்த பெண்ணை அவர் அரவணைத்துக் கொள்கிறார். அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாது. அதே அணுகுமுறையைத்தான் திருத்தந்தை அவர்களும் கடைபிடித்தார்கள். இப்போ எனக்கும் கூட கே, எல்ஜிபிடி இதில் கடுமையான நிலைப்பாடு உண்டு. நான் அதை வெளிப்படையாகத்தான் சொல்லி வருகின்றேன். ஆனால் அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை தீர்ப்பிட்டு அந்நியப்படுத்தாதீர்கள், அவர்களை விளிம்பு நிலைக்கு நீங்கள் தள்ளாதீர்கள். அவர்களையும் கரம் பற்றி அவர்களை எப்படி நீங்கள் சரி செய்ய முடியும், பிறப்பிலேயே உண்மையில் அப்படி நிகழ்ந்திருந்தால் அதை எப்படி எதிர்கொள்வது, இதுதான் புரிதல் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா. அப்படி பல பல மறுவரையறை என்று அல்ல, அடிப்படையான மானுட வரையறைகளை இயேசு பெருமான் எப்படி மனித இருப்பையும் மனித வாழ்க்கையையும் மனித வாழ்வின் இலக்கையும் பயணங்களையும் வரையறை செய்தாரோ அதன்படி வரையறை செய்யவும் வாழவும் முற்பட்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ். கண்டிப்பாக. இப்போ இந்த போப்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நடைமுறைகள், குறிப்பாக அந்த வெள்ளை இது கருப்பு புகை அப்படிலாம் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க ஃபாதர். இன்னும் அந்த பண்பாட்டெல்லாம் நீங்கள் எப்படி ஃபாதர் பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒரு சரியான நடைமுறை? ஏன்னா காலம் மாறிக்கிட்டே இருக்குது. அந்த பண்பாட்டை நோக்கி அது உங்களுடைய பார்வை என்ன ஃபாதர்? அந்த மாதிரி சில விஷயங்களில் சொலம்னிட்டி என்று சொல்லுவோம்ல, ஒரு ஒரு சொலம்னிட்டி இருப்பது தேவைதான் என்று நான் நினைக்கின்றேன். அது பெரும் பணம் செலவழித்து நடக்கிற ஒன்றாக இருந்தால் அல்லது அதற்குள் பேரங்கள், லாபியிங் இதெல்லாம் நடந்தால் அது நம்ம நிராகரிக்கணும். ஆனால் இது எப்படி இந்த அமைப்பு இயங்குகிறது? இராணுவம் இல்லை, சிறைகள் இல்லை, தண்டனைகள் என்பது ஒரு சிவில் சில தண்டனைகள் இருக்கும், நீக்கி வைக்கப்படலாம், அவ்வளவுதான். திருச்சபையிலிருந்து உங்களுக்கு என்னது ஃபைன் கூட விதிக்க முடியாது. ஆனால் அது ஏறக்குறைய 170 கோடி மக்களை இன்னும் உறுப்பினராக கொண்டிருக்கிறது. இறுக்கமான கட்டுக்கோப்புகளை அது நிறுவ முடிகிறது. அது மீண்டும் சொல்கிறேன், காவல்துறை, நீதிமன்றங்கள், சிறைகள் இவை எதுவும் இல்லாமலேயே நீங்கள் 170 கோடி மக்களை நிர்வகிக்க முடிகிறது. அதுவே சாதாரண விஷயம் அல்ல. அப்போ நம்பிக்கைகள், தாமாக முன்வந்து ஏற்றுக்கொள்கிற விழுமியங்கள், வாழ்வின் முக்கியமான தருணங்களில் சடங்குகள் வழியாகவும் உடனிருப்பு வழியாகவும் ஒரு வகையான இணைவை உருவாக்குவது, பிறக்கிற போது திருமுழுக்கு, பேப்டிசம், அந்த குழந்தை வளர்கிற பொழுது ஹோலி கம்யூனியன், கன்ஃபர்மேஷன், திருமணம், அப்புறம் மரணத்திற்கு முன்பு சில சடங்குகள், இப்படி ஒரு வகையான சடங்குகள், நம்பிக்கைகள், இவற்றால் தான் இந்த அமைப்பு கட்டமைக்கப்பட்டும் கட்டி காக்கப்பட்டும் வருகிறது. அதனால் அந்த எலெக்ஷனுங்கிறதும் ஒரு
ஒரு சாங்டிட்டியோடையும் சாலம்னிட்டியோடையும் இருக்கிறது சரியானது தான். ஆனால் அதுக்குள்ளே முறைமை இருக்கிறது அல்லவா? ஆமாம். 80 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களுடைய மென்டல் ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. அதனால் நீங்கள் வாக்களிக்க முடியாது. இப்போ கேர்டினல், இப்போ ஃபாதர்லேருந்து ஒரு பிஷப், பிஷப்லேருந்து ஆர்ச் பிஷப், ஆர்ச் பிஷப்லேருந்து கேர்டினல். இந்த கேர்டினல்ஸ் வந்து தான் பல திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க வேண்டும். வெளியே இருந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வரக்கூடாது. மீடியாவில் என்ன போடுறாங்கங்கிறத பார்த்து மைண்டெல்லாம் மாற்றக்கூடாது. அதனால தான் மொபைல் ஃபோன்லாம் உள்ள கொண்டு போக முடியாது. அது 1 நாள் 2 நாள் 3 நாள் 10 நாள் ஆனாலும் தங்களுக்குள் கூட ரொம்ப எல்லாம் கூட்டம் சேர்ந்தெல்லாம் லாபிங் பண்ண முடியாது. பட் ஒரு உரையாடல் நடக்கும். ஸோ அதன் வழியாக வந்து ஒரு போப்பாண்டவர் தெரிவு செய்யப்பட்டார் அப்படிங்கிறது மைக்கிலையும் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம், எலெக்ஷன் கமிஷனர் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி. பட் ஒரு அதை எல்லாரும் காத்திருப்பது, ஆமாம், வெள்ளை புகை இன்னும் வரவில்லை, கருப்பு புகை தான் வந்திருக்கிறது. ஒரு வகை மனிதர்களுக்கு வந்து இப்போ நம்ம சில சடங்குகள் பிடிக்கிறது இல்லவா? அதில் ஒன்றும் அளவோடு இருக்கிற வரை தவறு இல்லை என்று தான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக. இன்னொரு இது ஃபாதர், இந்த ஐரோப்பிய கண்டத்தை சுற்றி குறிப்பாக இத்தாலி அந்த பகுதியில் இருந்து தான் நிறைய திருத்தந்தைகள்லாம் தெரிவு செஞ்சுருக்காங்க. இந்த ஆசியா, ஆப்பிரிக்கா இந்த நிலப்பரப்பில் இருந்து திருத்தந்தைகள் வராமல் இருப்பதற்கு என்னென்ன சிக்கல் இருக்கு? அவங்க வரணும்னா அதில் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா? தடங்கல்கள் எதுவும் இல்லை. அது ஒரு வரலாற்று நீட்சி தான். ஓகே. அடிப்படையில் கிறிஸ்தவம் மேற்கு ஆசியாவில், இயேசு பிறந்தது மேற்கு ஆசியா, பாலஸ்தீனம் பிறந்திருந்தாலும் கூட கிறிஸ்தவத்தை மிகப்பெரிய அளவில் தழுவிய கண்டம் ஐரோப்பா. ஐரோப்பிய கிறிஸ்தவம் என்பது ஒரு வயதில் மூத்த கிறிஸ்தவம். அதுக்கு முன்னரேயே தூய தோமையாரின் கிறிஸ்தவம் அது பல நாடுகளுக்கும் சென்றது. இன்று இஸ்லாமிய பரப்பாக இருக்கின்ற நாடுகளில் தொடக்கத்தில் கிறிஸ்தவம் பரவி இருக்கிறது. குறிப்பாக சிரியா, லெபனான் போன்ற நாடுகளில். இந்தியாவுக்கும் அது வந்திருந்தது. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மூத்த ஒரு நிலப்பரப்பு, முதுமையான நிலப்பரப்பு என்றால் ஐரோப்பிய நிலப்பரப்பு. ரோமாபுரி அதற்கு ஒரு தலைமை பீடமாக அமைந்த காரணத்தினால் அந்த அந்த நெட்வொர்க்குங்கிறது முதல்ல அப்படித்தான் எமர்ஜ் ஆச்சுது. அதன் பிறகு கிறிஸ்தவம் பரவிய நிலப்பரப்புகள் தான் ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. இன்னைக்கு தென் அமெரிக்கா முழுமையாக ஒரு கிறிஸ்தவ கண்டம். அங்கிருந்து தான் இந்த போப்பாண்டவர் வந்திருக்கிறார். ஆப்பிரிக்காவில் பாதி கிறிஸ்தவம், பாதி இஸ்லாம் மற்றும் இயற்கை வழிபாட்டு மக்கள். எனவே இந்த புதிய கண்டங்களில் இருந்தால் அடுத்தடுத்து வருவார்கள். ஐரோப்பாவில் கிறிஸ்தவம் மிகவும் பலவீனப்பட்டு விட்டது. அங்கே காரணம் என்னென்னா, 2ஆம் உலகப் போருக்கு பிறகு வந்த ஒரு அதிநவீன சிந்தனை போக்கு, குடும்ப அமைப்பு சிதைந்து கிடப்பது, பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் உயிர் துடிப்போடு கிறிஸ்தவம் இருக்கிற நிலப்பரப்புகள் என்று பார்த்தால் தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா, ஆசியாவின் சில பகுதிகள். இப்போ பிலிப்பீன்ஸ்லேருந்து கூட ஒரு கேர்டினல் அவர் போப்பாக வரலாம் என்று சொல்கிறார்கள். அங்கே வந்து நீங்கள் 97% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் பிலிப்பீன்ஸ் நாட்டில். தக்லி என்ற ஒரு கர்தினால் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆப்பிரிக்க கண்டலத்திலிருந்து ஒருத்தர் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹங்கேரி நாட்டுக்காரர் ஒருவரை பற்றி கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்வது உண்மை. வரலாற்று ரீதியாக ஐரோப்பிய நிலப்பரப்பு தான் கிறிஸ்தவத்தை முதலில் முழுமையாக தழுவிக்கொண்டது. உலகம் முழுமைக்கும் கிறிஸ்தவத்தை எடுத்து சென்ற நிலப்பரப்பும் ஐரோப்பா தான் என்கின்ற வகையில் பெருவாரியான திருத்தந்தையர்கள் அங்கிருந்து தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இனிவரும் காலம் உலகம் முழுவதிலும் இருந்து வருவார்கள். அதற்கான காலம் இப்போது திறந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். நிறைவா ஃபாதர், திருத்தந்தையினுடைய இந்த மறைவு உலக மனித சமூகத்திற்கு அவர் சொன்ன செய்தி, நீங்கள் சொல்கிற செய்தி? திருத்தந்தை நான் சொன்னதைப் போல எந்த ஒரு பெரும் அதிகார பீடத்தில் அமரவில்லை என்றாலும்
உலகின் வல்லமை மிக்க தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ரோமாபுரிக்கு வந்திருக்கிறார்கள். 150க்கும் மேலான நாடுகளின் தலைவர்கள் அல்லது தலைவர்களின் சார்பில் வந்திருக்கிறார்கள் என்றால், நான் அடிக்கடி சொல்வதைப் போல எளிமையின் வலிமை, அறத்தின் பேரதிகாரம், அன்பின் உன்னதம், நீதியின் மாபெரும் குரலாற்றல், இவற்றையெல்லாம் அடையாளப்படுத்திய ஒரு பேராளுமை இல்லையா? அப்போ அறத்திற்கு வலிமை உண்டு, அன்பின் குரலுக்கு வலிமை உண்டு. இதே திருத்தந்தை போரை ஆதரித்தவராகவும் போர் வெறியராகவும் மனிதர்களிடையே பிளவுகளை போதித்தவராகவும் இருந்திருந்தால் இன்று உலகம் இவ்வளவு கவனித்திருக்கார். அவருக்கு வந்து வணக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்காது. கிறிஸ்தவம் சாராதவர்களும் வருகிறார்கள், வணக்கம் செய்கிறார்கள் என்றால் அறம் பெரிது, அன்பு பெரிதனும் பெரிது, எளிமை எல்லாவற்றிலும் பேரழகு என்கின்ற மாபெரும் செய்தியை அவர் விட்டு செல்கிறார். அது கிறிஸ்தவத்திற்கோ திருத்தந்தையர்களுக்கோ மட்டுமான ஒன்று அல்ல, மனிதர்கள் எல்லோருக்கும் பொதுவான அழகான அற்புதமான செய்தி. நன்றி.